பாவத்தை விட்டுவிட வேண்டும், நீதியை செய்ய வேண்டும். பாவத்தை விட்டுவிட வேண்டும், நீதியை செய்ய வேண்டும். இந்த அப்ளிகேஷனும் பைபிள் சொல்லுது நமக்கு. அதாவது நான் உன்னோட இருக்கிறேன்னு சொல்லிட்டார் அப்படின்னா நம்மோட இருக்கிறார். இதை நம்ம உண்மையிலே நம்புகிறோன்னா, சும்மா பேச்சுக்கு நம்புகிறோன்னு சொல்லாமல் உண்மையிலே நம்புகிறோன்னா என்னோட இருக்கிறார், எப்போவுமே இருக்கிறார், என்ன ஒருபோதும் விட்டு விலகிறதே கிடையாது, எப்போவுமே என்னோட இருக்கிறார், எனக்குள்ளாவே இருக்கிறார் அப்படின்னு நம்ம உண்மையிலே நம்புகிறோன்னா என்ன செய்ய ஆரம்பிச்சிருவோம்? பாவத்தை விட்டு விலக ஆரம்பிப்போம். ஏன்னா எங்கே போனாலும் அவர் நம்மோட இருக்கிறார். நான் இங்கே இருக்கிறேன்னா அவர் நம்மோட இருக்கார், என்னோட இருக்கார். இங்கே போனாலும் என்னோட இருக்க. அப்படி எங்கே நான் போனாலும் அவர் என்னோட இருக்கிறாருன்னா அப்போ நான் பாவம் இருக்கிற இடத்துல நான் இருக்கக்கூடாது. நான் பாவத்தை விட்டு விலகிடணும். ஏன்னா அவர் இருக்கிறார்ல உள்ள. எனக்கு பாவம் பிடிச்சா கூட அவருக்கு பிடிக்காது. சில நேரம் நம்ம பாவம் செய்கிறப்போ பிடிச்சி தானே செய்கிறோம், பிடிக்காமல் செய்கிறோமா? கடமையின் உணர்ச்சியோடு செய்கிறோமா? இல்லை பாவத்தை ஒன்றாவது செஞ்சிடலாம் இன்றைக்கின்னு. இல்லை, ஈர்க்கப்படுகிறோம். நமக்கு அது பிடிக்குது. சில நேரம் அது கொடுக்குற இன்பம் நமக்கு பிடிக்குது. ஆனால் நான் எப்படி சிந்திக்கணும்? இல்லை அவர் என்னோட இருக்கிறார், எனக்கு பிடிச்சா கூட அவருக்கு பிடிக்கல, என்னோட இருக்கிறார். அவருக்கும் பாவத்துக்கும் சம்மந்தமே கிடையாது. அவர் பாவத்தை ஏறெடுத்து கூட பார்க்க முடியாது. அவர் பாவத்தை வெறுக்கிறார். இந்த பாவத்திலிருந்து தான் என்னை ரட்சித்து இருக்கிறார். இதற்காக அவர் உயிரையே கொடுத்தாரு. ஏன்னா இந்த பாவத்திலிருந்து கழுவும்படி, சுத்திகரிக்கும்படி உயிரே கொடுத்து ரத்தத்தையே சிந்தி இன்னைக்கு உயிரோட எனக்குள்ளாக வசிக்கிறார், என்னோடவே இருக்கிறார். அப்போது இந்த பாவத்தை நான் விட்டுறணும் அப்படின்னு நம்ம ஸ்டெப் எடுப்போம். ஸ்டெப் எடுக்கிறது இந்த வாக்கு தத்துவத்தை நம்பி வாழ்கிறோன்றதை காண்பிக்குது. ஸ்டெப் எடுக்காதப்போ இதை நம்பி வாழலைன்னு காண்பிக்குது. நாம் எவ்வளோ வேணால் சொல்லிக்கலாம், எனக்கு வாக்கு தத்துவம் தெரியும், புரியும், நம்புகிறேன், அதெல்லாம் சும்மா பேச்சு. நாம் பாவத்தை விட்டு விலகவில்லை என்றால் அங்கே என்ன காண்பிக்குது? நாம் உண்மையிலே அவர் நம்மோட இருக்கிறாருன்றதை பெருசாக எடுத்துக்கல. அது பெருசாக நம்மளை ஒன்றும் பாதிக்கலை.